Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோமாக இருந்தால் வேரியபிள் எப்படி ஜாவாஸ்கிரிப்டில் க்ரியேட் பண்ணலாம். க்ரியேட் பண்ணும்போது நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில இடத்த லெட்ன்னு சொல்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சில இடத்த வந்துக்கிட்டு வார்ன்னு சொல்லி யூஸ் பண்ணியிருப்பாங்க, சில இடத்த வந்துக்கிட்டு கன்ஸ்ட்ன்னு சொல்லி யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன டிஃப்ரெண்ட் ஆக்சுவலாக அதுக்கிடையில் என்கிற சம்மந்தமாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நான் என்ன செய்கிறேன், HTML5 அதாவது HTML ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தேவையான டேக்ஸில் இருக்கிற டெக்ஸ்ட்டை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். முதலாவது நான் டைட்டிலில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், myJSன்னு சொல்லி கொடுக்கேன். கொடுத்ததுக்கப்புறம் பாடிக்குள்ளே வந்து எனக்கு தேவையான ஜாவாஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு ஸ்கிரிப்ட் டேகுக்குள்ளே வந்து நான் என்ன செய்துக்கிறேன், இந்த கோடிங்ஸை வந்துட்டு இப்போ நான் எழுத ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இங்கே போயிட்டு நான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், வேரியபிள் நேம் 1. இங்கே நான் என்ன செய்கிறேன், நேம் 1ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். இதை நான் அவுட்புட் பண்ணி பார்க்குறதுக்கு கன்சோல் லாக், சரிங்களா. இதில் இந்த நேம் 1 வந்துட்டு என்ன செய்கிறேன், டிஸ்பிளே பண்ணுறேன், நேம் 1. பர்ஃபெக்ட். இப்போ ப்ராப்பர்ட்டிஸுக்கு போய் செக் பண்ணுறேன். கன்சோலில் வந்துக்கிட்டு பார்த்தீங்களா இருந்தால் ஒரு தரம் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நேம் 1 எனக்கு இங்கே டிஸ்பிளேயாக இருக்குது. ஓகே ஃபைன். அப்போ நம்ம லெட் யூஸ் பண்ண என்ன நடக்கும், ஓகே அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நேம் 2ன்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த இடத்த லெட்ன்னு சொல்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணிவிட்டு இவரை நேம் 2ன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுறேன். அதே கன்சோலில் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு நேம் 2ன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுறேன். வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் நமக்கு தெரியுதான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது கூட நமக்கு கிடையாது. அதே மாதிரி கன்ஸ்ட் கீவேர்ட் கொடுக்கேன், constant அதாவது கன்ஸ்டன்ஸ் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன், நேம் 3 ஈக்குவல் இங்கேயும் நேம் 3ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். திருப்பி நம்ம console.log வந்துக்கிட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நான் என்ன செய்கிறேன்டா நேம் 3ஐ சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் போய் பாருங்கள், நேம் 1, நேம் 2, நேம் 3 பட் 3ஐயும் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பட் இதுக்கிடையில் எனக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே நமக்கு தெரியல, சரிங்களா. இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலாவதால் நான் இப்போவே நான் சொல்லிடுறேன், இந்த கன்ஸ்ட், சரிங்களா. உங்களால் இந்த நேம் 1க்கு அதாவது டிஃப்ரென்ஸை ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க கிளியராக. இந்த நேம் 1க்கு உங்களால் நீ என்ன செய்யலும், இங்கே பாருங்கள், நேம் 1 சேஞ்ச்ன்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போது உங்களால் நேம் 1க்கு வந்துட்டு என்ன செய்து கேளுமென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவை சேஞ்ச் பண்ணி கேளும், சரிங்களா. ஒரு டேட்டாவை சேஞ்ச் பண்ணிடலாம். அப்போ கடைசியாக சேஞ்ச் பண்ண டேட்டா தான் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். இது முதலாவது கன்செப்ட். அதே மாதிரி அப்போ வேரியபிளுக்கு இந்த வேலை செய்யலாம். அடுத்தது லெட்டுக்கு செய்யலாமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது லெட் கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கிற வேரியபிள்ஸுக்கு செய்யலாமான்னு பார்த்தீங்களா இருந்தால் நீங்கள் 2 கொடுக்கன். அதுவும் பர்ஃபெக்டாகவே எனக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு, எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதே இது நான் என்ன செய்கிறேன், ஓகே இதை நான் நேம் 2ன்னு மாற்றி விடுறேன், ஐ ஃபர்காட். நேம் 2ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நேம் 3க்கு செக் பண்ணி பார்த்துக்கலாம். நேம் 3 கொடுத்துக்கிட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே நேம் 3 கொடுத்து சர்வ் பண்ணுறேன். எனக்கு எரர் டிஸ்பிளே பண்ணுது. இங்கே பார்த்தீங்களா இருந்தால் அசைன்மெண்ட்ஸ் டு கன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொன்னால் இது என்ன காரணத்துக்காண்டி இந்த எரர்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே இருக்குன்னு சொன்னால் இந்த கன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸுக்கு நீங்கள் ஒரு தரம் டேட்டாவை அசைன் பண்ணிட்டீங்க. க்ரியேட் பண்ணும்போது அசைன் பண்ண டேட்டா தான் ஃபைனல் வரைக்கும் இருக்கும், உங்களால் டேட்டாவை சேஞ்ச் பண்ண இல்லாது. அப்போது ஒரு தரம் தான் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் என்ன வேல்யூஸ் கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூவாகவே அதுக்கு இருக்கும், நீங்கள் உங்களால் டேட்டாவை சேஞ்ச் பண்ண இல்லாது. இது முதலாவது கன்செப்ட் வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட்டை 1 by 1 நம்ம பார்த்து வருவோம். ஓகே ஃபைன். அப்போது நமக்கு யார் தேவையில்லை, இனி இந்த கன்ஸ்ட் தேவையில்லை. ஏன், அவருக்கு மேஜரான டிஃப்ரெண்ட் நமக்கு தெரிஞ்சிடுச்சு. என்னது, ஒரு தரம் வேரியபிள் க்ரியேட் பண்ணும்போது கொடுக்குற வேல்யூஸை தான் நான் கண்டினியூஸாகவே யூஸ் பண்ணணும், அதை நம்ம சேஞ்ச் பண்ண இல்லாது என்று சொன்னால் தட்ஸ் கன்ஸ்டன்ஸ் வேரியபிளாக நமக்கு இருக்கும். இப்போ நம்ம இதை ரீஅசைன் பண்ணிக்கலாமான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். வார் கொடுத்துக்கிறேன் 2 பேருக்கு, ஒரு ஆளுக்கு மற்ற ஆளுக்கு லெட் கொடுக்கேன். கொடுத்ததும் இங்கே பார்த்தீங்களா இருந்தால் உங்களுக்கு நேம் 2ல் தான் எரர் டிஸ்பிளே ஆகுது. அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்,
நீங்கள் வார் க்ரியேட் பண்ணிட்டீங்களா இருந்தால் அந்த வாரில் திருப்பியும் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே நேமில் ஒரு வேரியபிள் உங்களால் க்ரியேட் பண்ண இயலும், அதே ஸ்கோப்பில் உங்களால் க்ரியேட் பண்ண இயலும். ஆனால் இங்கே உங்களால் என்ன செய்துக்கலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீக்ரியேஷன் பண்ண இல்லாத அதே வேரியபிளில் அந்த ஏரியாக்குள்ளேயே. இப்போ இது இல்லைண்டா num2 இல்லைண்டா name2ங்கிறது இல்லைண்டா இந்த கோடிங்ஸ் ஒர்க் பண்ணும், எனக்கு சேஞ்ச் பண்ணதான் ஒர்க் பண்ண. அதாவது ரெண்டாவது க்ரியேட் பண்ண நேமை அது யூஸ் பண்ணிக்கும். ஃபைனலாக எந்த வேரியபிள் க்ரியேட் பண்ணப்பட்டுச்சோ அந்த வேரியபிள் அது யூஸ் பண்ணிக்கும். அப்போ இதுதானே ரெண்டுக்கும் இடையிலான மேஜர் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இல்லை, இது மட்டும் இல்லை, இதை இன்னும் ஈஸியாக நம்ம விளங்கிக்கிறதுக்கு இந்த லெட்டுக்கும் இந்த வாருக்கும் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், ஸோ ஃபங்க்ஷன் ரிலேட்டடாக நம்ம என்ன செய்ய வேண்டாம், பிறகு வர வீடியோவில் இன்னும் டீட்டெயிலில் நம்ம கதைப்போம். பட் இப்போதைக்கு நம்ம பேசிக்ஸாக நமக்கு தேவையான சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பற்றி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ முதலாவது நான் என்ன செய்கிறேன்டா, ஃபங்க்ஷன் சொல்லி க்ரியேட் பண்ணுறேன். ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நான் நேம் கொடுக்கன்னு வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன்ஸுக்குரிய நேம் வந்து கொடுக்கன்னு பாருங்கள். print my name ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இங்கே என்ன செய்கிறேன்னு பாருங்கள், var my name ஸோ தமிழ் ப்ரோக்ராமர்னு சொல்லி கொடுத்துக்கிட்டேன். ஸோ கொடுத்துட்டு இங்கே நான் என்ன செய்கிறேன்டா, ஒரு இஃப் கண்டிஷன் உண்டுக்குள்ள, அதாவது ரெண்டு விதமான பிளாக்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணேன்னு பாருங்கள். ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன், அந்த கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் கர்லி பிரேசஸ் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் இங்கேயும் நான் என்ன செய்திருக்கேன், அதவே கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதே வேரியபிள் ரீக்ரியேஷன் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், var my name equal தமிழ் ப்ரோக்ராமர் 2. சரிங்களா? க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போது console.logன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணுறேன். கால் பண்ணி இங்கே நான் என்ன செய்கிறேன், மை நேமை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே ஃபைன். அதே இதை காப்பி பண்ணி இந்த ஓப்பன் க்ளோஸுக்கு இடையில், அதாவது இந்த இஃப்ட பாடிக்குள்ளே இல்லாமல் வெளியால் வந்து ஃபங்க்ஷன் பாடிக்குள்ளே நான் என்ன செய்கிறேன்டா, இந்த console.log பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணதும் ஓகேங்களா, ஓகே. ஸோ இப்போ கால் பண்ணதும் எனக்கு எந்த ஒரு அவுட்புட்டும் வரல. என்ன காரணம்னா இந்த ஃபங்க்ஷன்ஸை நான் எங்கேயுமே கால் பண்ணலை. ஸோ முதலாவது நான் அந்த ஃபங்க்ஷன்ஸை கீழே வந்துட்டு என்ன செய்துக்கிறேன், கால் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ரெண்டு கன்சோல்லையும் வந்துட்டு எனக்கு என்ன செய்திருக்கு, அதாவது ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற கன்சோல்லையும் எனக்கு தமிழ் ப்ரோக்ராமர் 2ன்னு சொல்லி டிஸ்பிளே இருக்குது. அதே மாதிரி இஃப் கண்டிஷன்ஸுக்குள்ளே இருக்கிற கன்சோல்லையும் பார்த்தீங்களா இருந்தால் எனக்கு தமிழ் ப்ரோக்ராமர் 2ன்னு சொல்லி டிஸ்பிளே இருக்குது. பார்த்தீங்கன்னா அப்போ ரெண்டுமே எனக்கு சேம் அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகுது. இது வார் யூஸ் பண்ண நடக்கக்கூடியது. இது வந்துட்டு ஃபங்க்ஷன் ஸ்கோப்பாக இருக்கும், அப்படி இல்லைன்னு சொன்னால் குளோபல் ஸ்கோப்பாக இருக்கும் வந்துக்கிட்டு. ஸோ ஃபங்க்ஷன் ஸ்கோப் ஓ குளோபல் ஸ்கோப்பாக வந்துக்கிட்டு உங்களுக்கு இருக்கும். நீங்கள் குளோபலாக யூஸ் பண்ணிங்களா இருந்தால், ஃபங்க்ஷன் இல்லாமல் யூஸ் பண்ணிங்களா இருந்தால். ஆனால் லெட்ன்னு சொல்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிங்களா இருந்தால், இப்போ பாருங்கள் ரெண்டுமே சேம் கோடிங், பட் லெட் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே சர்வ் பண்ணதும் பாருங்கள், முதலாவது பிரிண்ட்டில் வந்துக்கிட்டு எனக்கு தமிழ் ப்ரோக்ராமர் 2ன்னு சொல்லி டிஸ்பிளே ஆகிருக்கு, பர்ஃபெக்ட். ரெண்டாவதுல பார்த்தீங்களா இருந்தால் எனக்கு என்ன செய்திருக்கு, தமிழ் ப்ரோக்ராமர் 2 மட்டும்தான் டிஸ்பிளே ஆகிருக்கே தவிர எனக்கு என்ன செய்யலை, எனக்கு தமிழ் ப்ரோக்ராமர் 2ன்னு சொல்லி டிஸ்பிளே ஆகலை. என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்கோப். இந்த ஓப்பன் கர்லி பிரேக்கெட் க்ளோஸ் கர்லி பிரேக்கெட் இருக்கும்போது இதுக்குள்ளே இருக்கிற இந்த மை நேமை தான் இந்த கன்சோல் யூஸ் பண்ணிக்குது. இந்த ஓப்பன் கர்லி பிரேக்கெட் க்ளோஸ் பிரேக்கெட், அதாவது இஃப் கண்டிஷன்ஸ் பாடிக்குள்ளே இருக்கிற ஒரு கன்சோல் ஒரு வேரியபிள் கேட்குதுன்னு சொன்னால் அதுக்குள்ளே இருக்கிற வேரியபிளை தான் அது என்ன செய்யும், யூஸ் பண்ணிக்கும். அந்த பாடியை விட்டு வெளியால் இருக்கிறவரை அது யூஸ் பண்ணிக்காது, ஆல்ரெடி இங்கே இருக்குன்னு சொன்னால். இப்போ இல்லை என்று சொன்னால் என்ன செய்யும், ஓகே இல்லை என்று சொன்னால் என்ன செய்யும் பாருங்கள், ரெண்டுமே சேமாக இருக்கும். அப்போது ஒரு ஆள் வந்துக்கிட்டு அந்த பிளாக்குக்குள்ளே வந்துட்டு இருந்தால்
அது அதைத்தான் எடுத்து யூஸ் பண்ணும், வெளியால் இருக்கிறவரை யூஸ் பண்ணாது. அதே சமயத்தில் அது சேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொன்னால் வெளியால் இருக்கிறவருக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்காது. ஸோ இந்த லெட் கீவேர்ட் யூஸ் பண்ணிங்கன்னா பிளாக் ஸ்கோப்பில் தான் அது வேலை செய்யும். ஸோ இது வந்துட்டு ஃபங்க்ஷனல் ஸ்கோப்புக்குள்ளே வராது. ஸோ பிளாக் ஸ்கோப்புக்குள்ளே தான் இது வரும். ஸோ இது வந்துக்கிட்டு மேஜரான டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்க்கலாம். வந்துக்கிட்டு லெட் கீவேர்டுக்கும் வேரியபிள்ஸுக்கும் உள்ள, அதாவது வார் கீவேர்ட்ஸுக்கும் இடையில் இருக்கிற டிஃப்ரென்ஸை நம்ம பார்க்குறேன்னு சொன்னோம். ஓகே, ஸோ இதுதான் இந்த 3 வேரியபிளும் க்ரியேட் பண்ணும்போது யூஸ் பண்ணப்படுற வேஸ் வந்துக்கிட்டு. ஸோ கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள், இன்னும் டீட்டெயிலாக இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம பார்த்துக்கலாம் வந்துக்கிட்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.